அடுத்து 11th எலிசிடேட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் வருமான வரியை பற்றி ஒரு 5 விஷயத்தை பேச போகிறோம். முதல்ல லேவிட் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இது நமக்கு மேலே விதிக்கப்பட்டிருக்கு. என்ன சட்டம்னா ஆர்டிகிள் 246 படி இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம கட்டியே ஆகணும், மீற முடியாது. லேவிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்கம் டேக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சார்ஜ் பண்ணுது. அக்ரிகல்ச்சரை தவிர்த்து எல்லா இன்கமுக்குமே இன்கம் டேக்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கிடையாது. அப்புறம் டைரக்ட் டேக்ஸ்ன்னு இதை சொல்லுவோம். இதில் வந்து ஒரு பர்சன் ஏர்னிங் இன்கம், ஒரு தனி மனிதன் வந்து வருமானம் வந்தது அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும். அவர் டேக்ஸை இன்னொரு மேலே செலுத்தக்கூடாது. ஸோ அதனால தான் இன்கம் டேக்ஸை டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா யார் சம்பாதிக்கிறாங்களோ அவரவர் தான் கட்டணும். சரிங்களா? அடுத்தது ஆனுவல் டேக்ஸ். இந்த இன்கம் டேக்ஸை பொறுத்தவரை ஆனுவல் வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ வருமானம் வருதோ அதை பொறுத்து சார்ஜபிள் பண்ணுவாங்க. சரிங்களா? அது மேபி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு திருப்போ மேபி சேஞ்ச் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். அப்புறம் டேக்ஸ் ஆன் போர்ஷன். ஸோ இது வந்து யாரெல்லாம் ஏர்ன் பண்ணுறாங்களோ, சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அந்த ஆர்கனைசேஷனை காட்டி, அவங்க ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன் எந்த கம்பெனியில் இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை காட்டி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ஸ் படி அவர் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும், வருமான வரி கட்டணும். டேக்ஸ் ஆன் இன்கம். ஸோ வந்து அதுதான் சேல்ரி இன்கம்மாக இருக்கலாம். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து நமக்கு மாத ஊதியம், மாத சம்பளம் வரலாம். அல்லது வீட்டு வாடகை, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சு இன்கம் வரலாம். ஸோ ஒரு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம டேக்ஸ் கட்டணும். சரியா? அது பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு. அப்புறம் அப்ளிகபிலிட்டி. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லாத்துக்குமே பொருந்தும், இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்கும்போது ஏதாவது 5 கேட்டிருந்தால் அந்த 7ல் ஏதாவது 5 மட்டும் எழுதுங்க. முதல்ல ஹெட்டிங் நல்ல ஞாபகம் வச்சு எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.